கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த 18வது இரவு எஸ்ராவின் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். முகநூல் வழியாக இந்த செய்திகளை தினந்தோறும் கேட்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தலத்திலே அது கட்டப்பட கடவது, அதன் அஸ்திவாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மற்ற வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக என்பது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே தொடர்ந்து நாம் அஸ்திபாரத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே செய்கிற காரியங்கள் நமக்கு அது அதிசயமானதாக இருக்கும், அது நமக்கு அற்புதமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த அஸ்திபாரம் பலமானதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அஸ்திபாரம் பலமாயிருந்தால், திடனாயிருந்தால், உறுதியாயிருந்தால் அதை அநேக மாளிகைகள் கட்ட முடியும். சிலருக்கு நகராட்சியிலே பிளான் அப்ரூவல் எத்தனை மாடி கட்ட தகுதியான இடமாக இருக்கிறதோ அத்தனை மாடி கட்டுவதற்கு நகராட்சி நமக்கு அனுமதி தருகிறது. ஆகவே நாம் இந்த இடத்துக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம் என்றால் இதன் மேல 5 மாடி கட்டலாம் என்று அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கீழே இந்த தரைதளம் நமக்கு பார்க்கிங் ஆக, முதல் தளம் வீடாக, 2வது தளம் ஜப வீடாக, 3வது தளம் வீடாக, 4வது தளமும் வீடாக, 5வது தளமும் வீடாக கட்டப்படுவதற்கென்று நாம் அஸ்திபாரம் இட்டிருக்கிறோம். இந்த இடத்துல அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக வவுனியா, ஸ்ரீலங்காவிலே வவுனியா பகுதியிலிருந்து பாஸ்டர் ஸ்ரீ அவர்கள் ஜபம் பண்ணினார்கள். அப்பொழுதும் அவர் சொன்னார், இங்கே 5 மாடி கட்டிடம் எழும்பும் என்று சொன்னார். இதை நான் விசுவாசிக்கிறேன். அஸ்திபாரம் போட்ட பிறகும் வந்தார். அவர் மறந்து விட்டிருப்பார் நினைச்சேன். அதே போலவே அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு போனார். உங்களால எப்படி முடியும், என்ன முடியும் எல்லாம் நீங்க யோசிப்பீங்க. ஆனால் இதை சொன்னவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார். அதை நான் அப்படியே விசுவாசித்தேன். அதற்கேற்றார் போலதான் நாம் கீழே அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. இந்த தரை தளத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தரையிலிருந்து ரோடு வரைக்கும் கணக்கு பார்த்தால் 5 அடி, ஏறக்குறைய நமக்கு கணக்கு 7 ஒரு 5 எவ்வளவு வருது?
12 அடி ஆழம் கணக்கு வருகிறது. ரோட்ல இருந்து 12 அடி ஆழத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கட்டுவோன்றது முக்கியம் அல்ல. எப்பொழுதுமே எந்த காரியம் செய்தாலும் ஒரு ஃபியூச்சரை எதிர்பார்த்து தான் செய்ய வேண்டும். அங்கேயும் பழைய சர்ச்சை நம்ம எப்படி போட்டிருக்கிறோம்னா, அதுல 4 மாடி கட்டத்தக்கதாக அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் அதற்கு 17 பில்லர் போட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசதி வாய்ப்புகள் வரும்போது நாம் அதை செய்ய முடியும். ஆகவே ஒரு அஸ்திபாரம் போடும்போது அதற்கு செல்லும் செலவையும் கணக்கு பார்த்து செயல்பட வேண்டும். நான் இங்கு அஸ்திபாரம் போட்ட போது பில்லர்கள் எழுப்பி விடலாம். 9 அடி 10 அடி உயரத்திற்கு அல்லது 2 மட்டத்திற்கு பில்லர்கள் எழுப்பி விட்டு ட்ரஸ் வச்சு மேல சீட்டு போட்டுட்டு தர்மாகோல் சீலிங், அதாவது தர்மாகோல்ல அல்லது நம்ம பால் சீலிங் போட்டு விட்டு நீங்க ஆராதனை தொடங்கலாம் என்றுதான் இறங்கினோம். ஆனால் சூழ்நிலைகள் மாற்றமாய் அமைந்ததினாலே நம்ம தைரியமாய் இறங்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்ம அஸ்திபாரம் சரியா போடணும். சிலர் சொல்லுவாங்க பில்டிங் ஸ்ட்ராங்குங்க, பேஸ் மட்டும் வீக். நம்ம இடத்தினுடைய மண்ணு பரிசோதிக்கப்பட்டு அதுக்கேற்றாற் போல் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம போர் போட்டப்ப கூட சாதாரணமா போட்டோம். ஆனா மிஷின் இறக்கும் போது, பம்ப் இறக்கும் போது உள்ளே மண்ணெல்லாம் போய் புதஞ்சிடுச்சு. மறுபடியும் அதுள்ள இருக்கிற எல்லாவற்றையும் வெளியே எடுத்து 300 அடி ஆழத்திற்கும் 310 அடி ஆழத்திற்கும் நம்ம பியூசி பைப் என்ன பண்ணிருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம். தண்ணி எல்லாம் மண்ணெல்லாம் உள்ள போய் மோட்டர் மாட்டிக்கொள்ள கூடாதபடிக்கு. சில நேரங்கள்ல நீர் மோட்டர் இறக்கும் போது அது சரியாக இல்லை என்றால், மண்ணெல்லாம் இருந்து விட்டால் அந்த நீர் மோட்டர் மேல எடுக்க முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதம் நமக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் பூமிய அஸ்திபாரம் போடும் போது எப்படி போட்டாராம்? ஞானத்தினாலே போட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, அந்த ஞானத்தினாலே அஸ்திபாரம் போட்டவர் புத்தியினாலே வானங்களை என்ன பண்ணாராம்? ஸ்தாபித்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானத்தினாலே அஸ்திபாரம் போட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஸ்திபாரம் போடும் போதே நாம் ஞானத்திலே போடணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான ஒரு அஸ்திபாரம், விசுவாச வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திபாரம் ஞானத்தினாலே போடப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் புத்தியினாலே கட்டப்பட வேண்டும். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை கட்டின வீட்டை, தன் கைகளால் கட்டின வீட்டை என்ன பண்றாளாம்? இடித்து போடுகிறாள். நான் சொல்லமா? பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 14:1-2 வசனங்களை பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவர் அலட்சியம் பண்ணுகிறான்.
சமீபத்தில் கரூர்ல நடந்த மரணங்களுக்கு எல்லாரும் பயங்கரமா ஆவேசமா பேசுறாங்க. நடிகரை தூக்கி உள்ள வைக்கணும், அவங்களோட இருந்தவங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சிடணும், அரெஸ்ட் பண்ணணும், கைது பண்ணணும், அந்த வண்டியை சீஸ் பண்ணணும். கோர்ட்டே சொன்னாலும் முதலமைச்சர் பதறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவரும் ஒரு கட்சி தலைவர். பின்னாலே எல்லா கட்சிகளுக்கும் தீங்கு வரக்கூடாது என்று அவர் மிகவும் நிதானமாக யோசித்து பொறுமையோடு அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிதானம் தேவை, பொறுமை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஞானத்தினாலே அஸ்திபாரம் இடப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஒருவேளை இந்த நாட்கள்ல கூட அப்படி அஸ்திபாரம் போட ஞானம் இல்லாதவர்களாய் வாழ்க்கையை நாம் அஸ்திபாரம் போட்டிருந்தாலும் அதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஞானத்தை ஆண்டவருக்கு முன்பாக அதை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ ஞானம் எங்கே இருக்கிறது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகவேதான் சாலமோன் ஞானி சொல்றார், என் மகனே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை கல்லாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு சரியாய் கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம் சொல்லுங்க, ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை நம்ம விட்டுவிட கூடாது. நம் ஞானத்தினாலே நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும். ஞானத்தினாலே நம்முடைய வாழ்க்கை அஸ்திபாரம் இடப்பட வேண்டும். ஞானத்தினாலே நம் குடும்பத்தை நாம் நடத்தி கொண்டு போக வேண்டும். இதுதான் யோபு 28ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலே மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் தேவனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இந்த ஞானத்தினாலே அஸ்திபாரம் போட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு ஞானம் இல்லாம வாழ்க்கையை தொடங்கிட்டு கடைசியில கஷ்டப்படுறாங்க. கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, வேலையில போடுறதை எடுத்து விட்டுக்கிட்டு கொடாயுதுன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி நம்ம புத்தி இல்லாம அறிவீனமான காரியங்களை செய்துவிட்டு இன்றைக்கு குத்துதே கொடாயுதே என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மாற்றங்கள் வராது. ஆகவே ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய ஆத்திர அவசரத்துக்கான காரியங்களை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு செயல்பட்டிருந்தாலும் என் தேவனுடைய ஞானம் அதை மாற்ற வல்லமை உள்ளதாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஞானத்துக்காக ரொம்ப அதிகமா செபிக்கணும். அதுதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில தெளிவாக சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஞானத்தை விரும்பணும். எதை விரும்புறியோ இல்லையோ, என்னத்தை விரும்பணும் சொல்லுங்க சத்தமா?
எதை விரும்பணும்? சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஞானத்தை விரும்பணும். அப்போ இந்த ஞானத்தை விரும்புறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 5வது வசனம், நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க வேண்டுமானால், அந்த ஞானம் நமக்குள் இருந்து பிரதிபலிக்க வேண்டுமானால், நாம் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சபடி நினைச்சதை செய்யக்கூடாது, நிதானிக்கணும். அதான் ஞானம், அதுதான் ஞானம். அதுதான் 19வது வசனத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. அதை நான் எப்படி வாசிக்கிறேன்னா, கர்த்தர் ஞானத்தினாலே டைட்டஸ் ஐ மோகனை அஸ்திபாரப்படுத்தி, புத்தியினாலே டைட்டஸ் ஐ மோகனின் வாழ்க்கையை ஸ்தாபித்தார். அதற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேரு ஜபிக்கிறது இல்லை. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. என் திருமணத்துக்காக 5 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 5 வருஷம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். பிரதர் எங்க உட்காருங்க காத்துல. 5 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இது எப்படி நான் ஜெபம் பண்ணேன்னா, என்ன ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தவர்ல இன்பநாதன் அப்படின்னு ஒரு அண்ணன், ரொம்ப அருமையான அண்ணன். நான் ஓல்ட் எஸ்எல்சி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அவரு 2 நாள் லீவு போட்டுட்டு எனக்கு இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுத்தார். அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அத்தனை கிராமரும் வந்தது. என் பேப்பர் வாங்கி 5 பேர் எழுதினாங்க, 5 பேரும் ஃபெயிலு. நான் 251 மார்க் எடுத்து பாஸ். அப்போ பியூசி இருந்தது, +1 வந்தது எம்ஜிஆர் பீரியட்ல. பியூசில சேர்ந்துட்டேன், அது அப்படியே +1 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நல்லாதான் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஸ்டெப் மதர் என் மேல திட்டு பட்டம் கட்டினாங்க. என் தங்கச்சியுடைய மூக்குத்தி காணாம போச்சு. அதை நான் தான் திருடின்னு போயிட்டேன்னு சொல்லி ஊரெல்லாம் தண்டோரா போட்டு கேவலப்படுத்திட்டேன். அதனால நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன். பெங்களூர்ல நியூ தரக்பேட் 4th மெயின் ரோட்ல ஆர்கேஎன் டிரான்ஸ்போர்ட்ல வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே பகல்ல லாரியில கிளீனரா இருந்தேன். சில நேரங்கள்ல அந்த ஓனருடைய வீட்டில ஃபியட் கார் இருக்கும். அந்த காரை ஓட்டி கொண்டு போறதும் அவங்கள கொண்டு வந்து விடுறதுமா இருந்தேன். அந்த வீட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, கொண்டு வந்து விட்டுட்டு பிறகு நான் வந்துருவேன். எனக்கு அவங்க கொடுக்கிற சம்பளம் காணாது. எதுக்கு காணாது? எதுக்கு காணாது? அங்க ராகிபால் முத்தானுவாங்க. முத்தா அப்பவே ஒரு முத்தை 8 அணா, ஒரு முத்தை ஒரு சாப்ஸ் ₹1. அந்த மாதிரி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டைகள்லாம் தூக்கி முதுகுல எல்லாம் கொப்புளங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். அங்க இருந்ததுனாலதான் அந்த கொஞ்ச நஞ்சம் கன்னடாவை கத்துக்கணும். ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರಿ, ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, ஏன் ಹೇಳ್ಬೇಕು, இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். அப்படி அங்கிருந்து வந்தவனே தான் எனக்கு வயிற்று வலி எப்படி வந்ததுன்னு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சூசைட் பண்ணிக்க போனேன்.
இயேசு கிறிஸ்து என்ன ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நான் போனேன் அவங்க கிட்ட, என்ன ரட்சிப்புகள் நடத்தினவங்க கிட்ட. நான் எப்படியாவது எஸ்எல்சி பாஸ் பண்ணணும், ஓல்டு எஸ்எல்சிய பாஸ் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, அண்ணன் சிகாமணியும் என்பநாதன் என்ற அண்ணனும் சொன்னாங்க, இதே இன்ட்ரெஸ்டோட வா தம்பி, உன்னை படிக்க வச்சிடறேன். நான் பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் தான் படித்தேன். 5வது மாசம் மார்ச் 23ஆம் தேதி எக்ஸாம் எழுதினேன். மார்ச் 23க்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. எங்க மனைவிய நான் 23ஆம் தேதி மார்ச் மாதம் தான் போய் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 16 நிச்சயம் முடிஞ்சது. மே 12ஆம் தேதி மாமனார டாட்டா காட்டி பத்திரமா போய் சேருங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டேன். இப்படி இந்த காலங்களிலே அவங்க சொன்ன மாதிரியே படிச்சேன். பகல்ல வேலைக்கு போவேன், சாயங்காலம் டியூஷனுக்கு போவேன். எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தது. சைக்கிள் வீல் மேல மட்கார்டு இருக்காது, ஸ்டாண்ட் இருக்காது, 2 வீல் இருந்தது. மெரிச்சா போகும், பிரேக் கிடையாது. நான் இறங்கி பிரேக் அச்சாதான். அந்த வச்சுக்கிட்டு நான் படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். 83 ஜூன் 7ஆம் தேதி எங்க சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து என்னை அடிச்சு வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, விரட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட காலங்களிலே எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தது, தம்பி நீ செய்ய வேண்டிய முதல் வேலை உன் துணைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. வாரத்துல செவ்வாவும் வெள்ளியும் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். 84 ஜூன் 1ஆம் தேதி முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என் முதல் பிரசங்கம் முழு நேர ஊழியத்திற்கு வந்து ஜானகாபுரம் என்கிற எங்க ஐயா எஸ்பிகே கருணைதாஸ் அவங்க ஊர்ல 3 நாள் கூட்டம். அங்கதான் முதல் பிரசங்கம். முதல் பிரசங்கத்துல நான் பேசின முதல் செய்தி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. நிறைய விடுதலையானாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அன்பானவர்களே, தொடர்ந்து நான் செபிச்சேன். 88வது வருஷம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார். எப்படி நம்ம பிள்ளைங்களை தட்டி எழுப்புறோமோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன தட்டி எழுப்பினார். டைட்டஸ் அவேக் அவேக், இதுதான் சத்தம் கேட்டுச்சு. அந்த நேரத்தில் அது எனக்கு 7வது சத்தம். யாருக்கிட்ட இருந்து வர்றது? ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது. முழங்கால் படியிட்டேன். சங்கீதம் 107:8 வாசியினார். பைபிள்ல சங்கீதம் 107:8 இருக்கா பாரு. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இதுல ஏன் இத சொல்றேன்னா, ஞானத்துக்காக அழுவேன், ஞாபக சக்திக்காக அழுவேன். பைபிளை திறந்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணியா கொட்டும். இப்பவும் சில நேரம் அப்படிதான் நடக்கும். பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு அழுக வரும். அது எப்படி வர்றேன்னு தெரியும். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். பிறகு பிப்ரவரி மாதம் கருணைதாசனும் செக்கினக்காவும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா இந்த தரிசனத்தை பார்த்த உடனே, இந்த சத்தத்தை கேட்டு இந்த வசனத்தை படிச்ச உடனே
ஒரு இங்கிலாந்து லெட்டர் வாங்கி ஒரு லெட்டர் எழுதினேன். என் திருமண காரியமாக இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன், எனக்கு ஒரு பெண்ணை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நேரா வந்தாங்க. நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோம் சென்னையில, அந்த பெண் வந்தா உங்க வீட்டுக்கும் உங்க சொந்த வீட்டுக்கும் ஊழியத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் டைட்டஸ் அப்படின்னு. சரின்னு மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த 2 காதும் கேட்காது. அந்த மாதிரி எப்ப நான் அடி வாங்கியிருக்கிறேன் ஆண்டவருக்காக? புருஷங்கிட்ட வேணா வாங்கியிருப்பீங்க. ஆண்டவருக்காக ஒரு கிராமத்தில, பொன்பாடி என்கிற கிராமத்தில அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழாவில வீதம் போடுவாங்க வீட்டுக்கும். அத பேசும்போது அதுல முக்கியமா ஒரு 15 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க. முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்க போய் கேட்ட போது அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து ஜான்சன் என்கிற பிரதருடைய சித்தி வீட்டுக்கார் ஜெகநாதன் அப்படின்னு பேர், அவர் வந்து பாறை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த காதுல ஒண்ணு இந்த காதுல ஒண்ணு கொடுத்தார். ரத்தம் வந்துச்சு ஒரு காதுல. அப்படியே தொடச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் சொன்னவன்னு ஜான்சன் அம்மா எல்லாம் சண்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒன்னும் பேசாதீங்க, விடுங்க. மறுநாள் காலையில தாட்கோ லோன் வாங்கி எருது மாடுகளை வாங்கி இருந்தார். என் அடிச்ச மறுநாள் ஒரு மாடு பாம்பு, நல்ல பாம்பு கடிச்சு அது கொட்டகையிலேயே அவுட்டு. கால எழுந்து பார்த்தா மாடு அப்படியே படுத்து கிடக்குது. மாடு பெரட்டி பார்த்தா கீழே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. அந்த மாட்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நெல்லு ஓட்டணும். திருத்தணியில இருக்கிற ரைஸ் மில்லுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ரைஸ் மில் இருக்குது, அங்கிருந்து நெல்லு ஓட்டிக்கிட்டு போனோம். ஊர்ல ஒரு நாயுடு மாடு வாங்கி அதுக்கு இணையாக்கி போய் நெல்லெல்லாம் இறக்கிட்டு வரும்போது இவங்க மாடு லாரி வந்து அடிச்சு ஸ்பாட்லி அவுட். அதே வாரத்துல ஊருக்கே ஒரு பயம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்கு? அடையாளத்துக்காக சொல்றேன், ஞானத்துக்காக அப்படி ஜெபம் பண்ணுவேன். இப்ப அப்படி ஜெபிக்கிறது இல்லை. அதனாலதான் எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி குறைவோ என்னவோன்னு இப்பதான் எனக்கு தோணுது. டெய்லி அழுவேன், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன், நல்ல அந்நிய பாஷையில பேசுவேன். இப்ப 2 மணி நேரம் தான் பேசுறேன். அப்பெல்லாம் 4 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம் பேசுவேன். அப்படி பேசி பேசி பாடி பாடிதான் மனதுருக்க புதிய கீதங்கள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தருக்கு மகிமையா சொல்லுவேன், எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லைன்னு நாங்க யார் வீட்டு வாசல்ல நின்னதும் கிடையாது. 10 ரூபாய்க்காக யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது. அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் சந்திப்பார். இன்றைக்கும் அப்படியே கர்த்தர் செய்து வருகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43 ஆண்டுகளாக முழு நேரமாக இந்த ஊழியத்தை செய்கிறேன். ஒரு நாளும் ஒரு விசுவாசி வீட்டிலேயோ அல்லது அந்நியர்களிடத்திலோ என் வீட்டிலோ போய் நான் கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை என்கிற அஸ்திவாரம் எந்த அளவுக்கு ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே போடப்படுகிறதோ
அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிற வீடு, அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட வாழ்க்கை. வெள்ளங்கள் வரலாம், புயல் வரலாம், சேதங்கள் வரலாம், காற்றுகள் அடிக்கலாம், என்ன பண்ணாலும் அது கற்பாறையின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம், வசனத்தின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம், விசுவாசத்தின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம், அழைப்பின் மேலே போடப்பட்ட அஸ்திபாரம், தெரிந்து கொள்ளுதலின் பேரிலே போடப்பட்ட அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை அசைக்க சத்துரு பலவிதங்களில் முயற்சி எடுத்தான். ஆனால் இதுவரைக்கும் அவன் தோற்று போய் கொண்டுதான் இருக்கிறான். நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கைக்காக யாரும் ஜெபிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வருமானம் கையில வந்தா அது ஆண்டவர் கையில கொடுத்து ஜெபிக்கிறது இல்லை. என் கையில 100 ரூபாய் வந்தாலும் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு சென்னைக்கு போறதுக்கு, படப்பையில ஒரு மீட்டிங் போறதுக்கு காசு தேவை. என் மனைவி 50 ரூபாய் கொடுத்தாங்க, என் பொண்ணு 200 ரூபாய் கொடுத்தாங்க. அதை கையில வாங்கி, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்டிங்க்கு போனேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு சாப்பாடு கொடுத்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் விசுவாசத்துல ஊழியம் செய்யறாங்க. ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். உடனே என் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் நான் வைத்து கொண்டு 200 ரூபாய் அவர் பாக்கெட்ல வைத்து விட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பவுமே ஒரு யோசனை பண்ணுவேன். என் கையில இருந்து ஒரு 10 ரூபாய் போனா அது வாங்குறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் கையில ஒரு 10 ரூபாய் வந்தா கொடுத்தவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு இங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? இதுதாங்க ஞானத்தினாலே வீடு கட்டப்படுவது. ஞானத்தினாலே வீடு கட்டப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதை நம்ம செய்யணும். அதான் அங்க சொல்றாரு சங்க நீதிமொழிகள்ல 3:19 அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை. ஆமா, நேத்து இந்த வசனத்தை நான் படிச்சேன். இன்னைக்கு நான் படிச்சேன். நேத்து படிச்சப்ப சாதாரணமா எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுல உட்கார்ந்து மீட்டிங் போயிட்டு வந்து, பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்து உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஞானத்தினாலே டைட்டஸ் ஐ மோகனை அஸ்திபாரப்படுத்தி, ஆமென், புத்தியினாலே டைட்டஸ் ஐ மோகன் வாழ்க்கையை ஸ்தாபித்தார். அப்படி படிச்சேன். ஒரு பூஸ்ட் வந்த மாதிரி இருந்தது, ஒரு பலன் வந்த மாதிரி இருந்தது, ஒரு தைரியம் வந்த மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கைய கர்த்தர் அவருடைய ஞானத்தினாலே நம்மை ஸ்தாபித்திருக்கிறார், அஸ்திபாரம் விட்டிருக்கிறார். அவர் புத்தியினாலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதை ஒரு நாள் ஒருவராலும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. தேவன் ஏற்படுத்திய குடும்பத்தை யாரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. 88வது ஆண்டு ஆகஸ்ட் 19 கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணத்துல நிறைய பேர் வந்தாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. என் கையில ஒரு 12,500 ரூபாய் தான் எனக்கு வந்தது. எங்க வீட்டுல யாரும் வரல. இல்ல, எங்க அப்பாவுடைய சித்தி வீட்டுல இருந்து வந்தாங்க. அதுங்கள 100, 50 அப்படி இப்படி. ஆனா இந்த பணம் எனக்கு பெருசு இல்லைங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்றைக்கு சின்னமலையில ஏஜி சர்ச்சில் இருக்கிற அண்ணன் நாலஞ்சான் அவர்கள் ஒரு புக்கு வாங்கி வந்து கொடுத்தார். தேவன் ஏற்படுத்திய குடும்பம்னு. அந்த புக்க 5 முறை நான் படிச்சேன். எத்தனை முறை? 5 முறை படிச்சேன். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. என்னை வரைக்கும் அந்த புக்கு தேடுறேன், எங்கேயும் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படின்னா, குடும்பத்தை நடத்துறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அது ஒரு சிம்ம சொப்பனம். குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை?
என்ன தேவைமா? என்ன தேவை? சத்தமா தான் சொல்லுங்களேன். குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது? என்னது? ஞானம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும் என்று நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அது இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் எடுக்க முடிஞ்சா சொல்றேன். பாருங்க, 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கிறேன். பொல்லாத மனுஷர் மேல் அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல விதமான பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஒரு முறை ஒரு சிஸ்டர் என்கிட்ட நிறைய போன்ல பேசினாங்க. கலப்ப மேல கைய வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காதேன்னு சொன்னேன். நிறைய சொன்னேன். அதே சிஸ்டரு எங்க பாஸ்டர் அம்மாவுக்கு போன் பண்ணி பேசினாங்க. நான் என்னென்ன பேசணும் அதையே அவங்களும் பேசினாங்க. அவங்க கிட்ட எதை பத்தியும் நான் பேசல. அவசரப்பட்டு யாரை பத்தியும் சொல்ல மாட்டேன். நிதானிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அழுவேன், கதறுவேன். பிறகுதான் இப்படி இப்படி வந்ததுமா பிரச்சனை, இப்படி இப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே சொல்லல. அவங்க பேசுறாங்க. நீங்கள் சொல்ற மாதிரிதான் அங்கிளும் சொல்ற. இது எதை காட்டுதுங்க? ஒரு மனதை காட்டுகிறது. கர்த்தருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1, 2, 3 அவங்களுக்கு சொல்லாம விட்டு இருக்கலாம், மறந்து இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறது போலவே புத்தியுள்ள புருஷனும் தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை இடிக்கிறது போலவே புத்தி இல்லாத புருஷனும் தன் கைகளினாலே வீட்டை இடிக்கிறான். எல்லாரும் ஸ்திரீக்கு தானே சொன்னாங்க, ஸ்திரீக்கு தானே சொன்னாங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்கிற அஸ்திபாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க அஸ்திபாரத்துல ப்ராப்ளம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். உங்க அஸ்திபாரத்தை சரிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வேத வார்த்தைகள் இருக்கிறது. இவைகள் மூன்றும் கலந்து நீங்கள் வாழ்க்கையை அஸ்திபாரத்தை அது சரிப்படுத்தும் போது, கூறாடும் போது உங்கள் அஸ்திபாரம் உறுதிப்படும், உங்க வாழ்க்கை உறுதிப்படும், உங்க எதிர்காலம் உறுதிப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை உறுதிப்படும். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் உங்களை நல்ல நிலையிலே கட்டி எழுப்புவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்துல பிரசங்கம் பண்ணும் போது கோபத்துல சொல்லுவேன், இந்த வசனத்துக்கு ஒத்து வாழ்ந்தா வாழுங்க, இல்லைன்னா வேற எங்கன்னா கூட சபையை பார்த்துக்கங்க போங்க. நீங்க போகணுன்றதுக்காக இல்ல, இந்த வசனத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சு வாழணுங்கிறது தான்.
நீங்க எல்லாம் ஓடி போயிட்டு அப்புறம் நான் எங்க என்ன பண்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்க்கணும்னா என்ன இருக்கணும்? ஆடு இருக்கணும். ஆடு அடிக்கிறதுக்கெல்லாம் ஆடு பயந்து போயிட்டா அப்புறம் அந்த ஆட்டை மேய்ப்ப என்ன பண்ண முடியாது, மேய்க்கவே முடியாது. மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் என்ன பண்ணும்? அறிஞ்சிருக்கணும். இப்ப நான் சொல்றேன், இந்த மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிஞ்சிருந்தா வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணிருப்பாங்க? வந்திருப்பாங்க. எல்லாரும் தான் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் தான் 8 மணி நேரம் வேலைய செய்யறாங்க. சிலர் உட்கார்ந்து வேலை பார்க்கறாங்க, சிலர் நின்னுகிட்டே என்ன பண்றாங்க? வேலை பார்க்கறாங்க. அதுவும் கம்ப்யூட்டர் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கறது என்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது இரும்பு எடுத்து போடுறது, இரும்பு தட்டுறது, கழட்டுறது, நட்டு போல்ட்டு போடுறதுன்னு ஈஸியா பண்ணிடலாம். ஆனா கம்ப்யூட்டர் முன்னால உட்கார்ந்துகிட்ட வேலை பார்க்கறது, ஒரு பட்டன் மாறி தட்டிட்டாலும் அந்த பேட்டர்னை என்ன பண்ணிடும்? மாறி. அதான் கம்ப்யூட்டர். ஆனா இரும்பு ஒருவேளை ஒரு இரும்பு உடைஞ்சு போனா அந்த இரும்பை வெல்டிங் பண்ணி லேத்துல கொடுத்து சரி பண்ணி மறுபடியும் அது போல்ட்டா என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஆனா கம்ப்யூட்டர்ல ரிப்பேர் ஆயிட்டா, கம்ப்யூட்டர்ல ஒரு மிஸ் ஆயிட்டா மறுபடியும் கொண்டு வரணும்னா மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து அதை செய்யணும். எவ்வளவு டென்ஷன் அவங்களுக்கு. ஏசியில உட்கார்ந்துட்டு லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்க. இது அறிவி ஜீவிகளுக்கு மூளை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கதாங்க பெரிய கஷ்டம். ஒரே ஒரு ஜாப்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா பல லட்சங்கள் காலி ஆயிடும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை விட பெரிய பயங்கரமானது வாழ்க்கையின் அஸ்திவாரம். உன் அஸ்திவாரம் சரியா இருந்தா உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகள் அதன் மேலே கட்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 நான் எப்போ எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு ஆணோ பெண்ணோ படிச்சு 20 வயதுல வாழ்க்கையில செட்டில் ஆகும்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாவிட்டால், அவர்கள் 20 வயதிலே வந்த பிறகு தாய் தகப்பனுடைய கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால், தாய் தகப்பனை சண்டை போட்டு கொண்டிருந்தால், அவன் வாழ்க்கை 70 ஆண்டுகள் ஆனாலும் விளங்கவே விளங்காது. 20 வயதிலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவதற்கு ஞானமுடைய மகன், ஞானமுடைய மகள் 70 வயதிலே வரும்போது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். எனக்கு இப்ப 64 வயது. இன்னும் 6 வருஷம் நான் இருந்தேன்னு வச்சுங்க, பை காட்ஸ் கிரேஸ் ஒரு வித்தியாசமா ஊழியம் வளர்ந்திருக்கும். விசுவாசிகள் வித்தியாசமா வளர்ந்திருப்பாங்க. என்னையா? என்னுடைய முழு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, என் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்ல நிலையில இருக்கணும். அடிக்கடி என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நான் சொல்லி ஜெபிக்கிற வசனம் என்ன தெரியுமா? நெகேமியா 9:25 பின்பகுதியை சொல்லுவேன். அவர்கள் செல்வ வாழ்வாய் வாழ்ந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆசைங்க, விசுவாசிகள் BMW கார்ல வந்து சபையில இறங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. விசுவாசிகள் பென்ஸ் கார்ல வந்து இறங்கணும்னு. ஏங்க, நடிச்சு நாடகம் போட்டு ஏமாத்தி சம்பாதிக்கிறவன் ரோல்ஸ் ராயல் கார்ல போறான். அந்த கார் பேரு என்னமா? ரோல்ஸ் ராயா, ரோல்ஸ் ராயல்ஸ்ல போறான். ஊரட்சி வலையில போறவன். ஏன் நம்ம போக கூடாதா? என்ன போவோமா? போக கூடாதா? போலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் செத்தா போயிட்டாரு, நம்ம ஆண்டவர் உயிரோட இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா
அநேகத்துல அதிகாரி. யோசேப்பு கொஞ்சத்துல உண்மையா இருந்தான், கர்த்தர் அவனை அநேகத்துல அதிகாரியா வச்சார். அவன் அஸ்திபாரம் கரெக்டா போட்டான், அஸ்திபாரம் கரெக்டா போட்டான். தன் சகோதரராலே பகைக்கப்பட்டான், தன் சகோதரராலே குழியில போடப்பட்டான், தன் சகோதரராலே விற்கப்பட்டான். விலை போன இடத்துல அவன் அழகையும் அவன் சௌந்தரியத்தையும் பார்த்து அவன் ரட்சிப்பை கரப்படுத்த, அவன் விசுவாச வாழ்க்கையை நாசப்படுத்த நினைத்த போர்த்திபாரின் மனைவி ஆகிய பொல்லாத வேசித்தன பிசாசு, வேசித்தன பிசாசு, விபசார ஆவி அவனை அழிக்க நினைத்தது. தன் மானம் போனாலும் பரவாயில்லை, நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்லை, அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகத்திலே போய் நான் சாவதை காட்டிலும் இங்கே போர்த்திபாரில வரப்போகிற தண்டனையை சிறையில் அனுபவித்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருடைய நாமத்தை நான் தூசிக்க இடம் கொடுக்க மாட்டேன். என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு எவ்வளவு வேலோ நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியமாய் நின்று அந்த வீட்டை விட்டு ஓடி தெருவிலே ஓடினான். அவன் மேல் பொய்யாக சொல்லப்பட்ட 43 பேர் செத்ததுக்கு முதலமைச்சர் தான் காரணமா? எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. படிச்சவனுங்க சொல்றானுங்க, பரதேசி பசங்க. யார் காரணம்? ஜனத்தை காட்டணும். கரூர்ல டிஎம்கே உடைய முப்பெரும் விழாவை பல லட்சக்கணக்கான ஜனங்களை காட்டிட்டாங்க. அதை விட பயங்கரமா காட்ட வேண்டும் என்று எவனோ லக்கு அவன் பேச்ச கேட்டு நவம்பர்ல போக வேண்டியதை டிசம்பர்லயே போக வேண்டியதை மாத்தினாங்களாம். இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க உண்மை அறியும் குழுவில் இருக்கிறவங்க, ஏசிய சர்ச் பிலிவரு, அவங்க சொல்றாங்க முழுக்க 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 இவங்க லேட்டா வந்ததுக்கு தான் காரணம். ஆனா இவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதலமைச்சரா தண்ணி கொடுப்பாரு, பர்மிஷன் வாங்கினது நீங்க, நேரம் குறிச்சது நீங்க, அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் 1, 2 கழிவதற்கு என்ன வச்சிருக்கலாம், பாத்ரூம் வையப்பட்ட லாரிய கொண்டாந்து நிறுத்தி இருக்கணும். இதெல்லாம் செய்யாம பழி சொல்லுவதற்கு இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் பேசணும். அவர் கரெக்டா பொறுமையா நிதானமா, சிலவன் சொல்றான் தூக்கி வைக்கணும், அப்படி வைக்கணும், பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டவங்க சொல்றாங்க அரெஸ்ட் பண்ணாதான் தப்பு, பறிமுதல் பண்ணாதான் தப்பு. அவருக்கு தெரியும் ராஜீவ் காந்தி கொன்னவங்க யாரோ திமுக தான் கொன்னாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 வீடுகளுக்கு மேல திமுக காரங்களை அடிச்சு நொறுக்கி வாகனங்களை கொளுத்தி நாசம் பண்ணி, தைரியமா சொல்றேன், எசபேல கொண்டு வந்து வச்சாங்க. அகாதமான பாதாளத்துக்கு போய்விட்டது தமிழ்நாடு. என்ன ஜெயில வச்சாலும் பரவாயில்லை. ஞானம் இல்ல, ஞானம் தேவை. அதனால்தான் ஆண்டவர் அன்னைக்கே சொன்னாரு, தேசத்திலே எல்லாருக்காக என்ன பண்ணுங்க, விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கணும். ஞானம் குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஞானம் தேவை. பிள்ளைகளை நடத்துறதுக்கு என்ன தேவை, ஞானத்தை தேவை. ஆனா நமக்கு என்ன ஞானங்குது, என் புள்ள சாப்பிடாது சாவட்டான், என் புள்ள காபி கூட குடிக்காது சாவட்டான், இதை கொடுத்துருது. இதை கொடுத்தாதான் என்னடா ஜாக்சன, இதை கொடுத்தாதான் அதுல இருக்கிற கேம் ஆடினாதான் எனக்கு கேம் ஆடுவான், நாளைக்கு அவன் வாழ்க்கையே என்ன ஆயிடும், கேம் ஆயிடும்.
இன்னைக்கு சபையிலேயோ மற்றவங்களோ பெண் பிள்ளைங்க தவறதுக்கு காரணம் மொபைல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கூட இந்த கொரோனா டைம்ல நிறைய மொபைல் வாங்கி ஒரு 12 மொபைல் கிட்ட வாங்கி கொடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கே வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கிறேன். ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்றதுன்னா தெரியுமா, எதுக்குதான் மொபைல் வாங்கி கொடுத்தீங்களோ? எப்படி மொபைல் வாங்கி கொடுத்துட்டு 3 மாசம் நான் டியூ கட்டணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுல மெமரி கார்டு போட்டுக்கின்னு நெட்டு போட்டுக்கிட்டு படிக்கல, தேவையில்லாதெல்லாம் பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் வேணுங்க. நீங்க ஜெபிங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். உன் பிள்ளைங்களுக்காக முழங்கால்லாம் பண்ணட்டும், முடங்கட்டும். டெய்லி உன் பிள்ளைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடி. அது ஆண்டவுடைய துருத்தியில போய் நிற்கும். அது கணக்கில வச்சு அதுக்குரிய பலனை உன் பிள்ளைங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் வேணும். வீடு ஞானத்தினாலே அஸ்திபாரம் இடப்பட்டு ஞானத்தினாலே என்ன பண்ணோம், கட்டப்படணும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி ஏதாவது புதுசா வீடு கட்டணும்னா சபையில இருக்கிறவங்களை வச்சு நான் செய்ய மாட்டேன். ஆமாங்க, கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஏன்னா ஞானம் இல்லாம வேலை செய்யறாங்க. இந்த படிக்கட்டு ஏறி மேல போகும்போது இந்த பில்டிங் நேரா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சதுரமா இருக்குது, ஒரு பக்கம் குலதாசி மாதிரி இருக்குது, பூசி இருக்குது. ஞானம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. நானு நிறைய பேர் கேட்பாங்க, ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஞானம் வேணுங்க. என்ன வேணும்? ஞானம் வேணும். அப்போ வேதம் சொல்லுது, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அதுதான் ஞானம். உன் வழியில நினைச்சுக்க. ஒரு புடவை எடுக்க போறியா, இன்ஸ்கர்ட் எடுக்க போறியா, உள்ளாடைகள் எடுக்க போறியா, உன் வழியில அவரை நினைச்சுக்க. காலில் செருப்பு வாங்க போறியா, அவரை உன் வழியில நினைச்சுக்க. வண்டியில போறியா, உன் வழியில அவரை நினைச்சுக்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகள் என்ன பண்ணுவாரு? செவ்வைப்படுத்துவார். அழகா சொல்றாரு பாருங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எங்க ஆளுங்களுக்கு நான் எது சொன்னாலும் எனக்கு தெரியும் பாஸ்டர், இத்தனை வருஷமா வேலை பார்க்கிறேன் பாஸ்டர், அங்க பண்ண பாஸ்டர், எங்க பண்ண பாஸ்டர் என்றான். வந்து பார்க்கிறவன் எல்லாம் எதனா ஒண்ணு சொல்லிட்டு போறான். ஜன்மமே செத்து போகுது. துட்டு கொடுத்து துக்கம் வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் துக்கத்தோட சொல்லல, சொல்றேன். இந்த பைபிள் அழகா சொல்றதில்ல, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமோ உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. காயில் மாதிரி கனம் பண்ணாத, ஆபேல மாதிரி கனம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னால மாதிரி கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்துல பெண்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் இளநூல நூலும் ரத்தாம்புர நூலும் பஞ்சு நூலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆலயத்துல வச்சாங்க. ஹலோ, அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை, பலமுறை படிச்சிருக்கிறேன், இன்னைக்கு புதுசா தெரிஞ்ச எனக்கு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும், உன் வீட்டில அபிஷேகம் புரண்டோடும், உன் வீட்டில செழிப்பு புரண்டோடும், உன் வீட்டில ஆசீர்வாதம் புரண்டு ஓடும். உன் தேவனை கனம் பண்ணு, அதுதான் ஞானம். கர்த்தருக்கு 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஞானத்துக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னொரு அஸ்திபாரத்தை பத்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன் சுருக்கமா. வாசிங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சுழல் காற்று கடந்து போகிறது போல் துன்மார்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, அன்பு சகோதரியே, சகோதரனே, நீங்க நீதிமான்கள், நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். உங்கள் அஸ்திபாரத்தை எவனால ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, பேர்க்கவும் முடியாது. வெள்ளம் வரட்டும், காற்று அடிக்கட்டும், புயல் வரட்டும், உங்க அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம், அதை ஒருவரும் அசைக்க முடியாது. ஹலோ, அஸ்திபாரம் யாராலையும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க. நம்ம அறகுறையா சொல்ற மாதிரி இருக்குது. முழு இருதயத்தோடு சொல்லுங்க. என் அஸ்திபாரத்தை யாராலும் அசைக்க முடியாது. கர்த்தருடைய நீதி என் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ள இருக்கிறது. என் அஸ்திபாரத்தை, என் வாழ்க்கைய, என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய எவனாலும் அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனாலும் அசைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமா சொல்லுங்க, என்னை எவனாலும் அசைக்க முடியாது. ஏங்க, நான் நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், ரத்தத்தாலே கட்டப்பட்ட. எல்லாம் படிங்க. நீதிமான் நான், நீதிமான் நான். அதனாத்துக்கு வச்சுக்கிறாங்க, வேலை செய்யலையா? இப்ப பாடு பாடு தெரியலையாமா? அங்கன்னா போங்கம்மா, சட்டி எடுத்துக்கணும். என்ன பண்றது? இப்படி பாடகர்கள் இருக்கிறாங்க பிரதர். சபை விளங்கிடும். வேற பாட்டு பாடுவாங்க. என்ன அருமையான பாட்டு, எனக்கு தெரியலன்றீங்களே. நானா அந்த நேரத்துக்கு செவுத்துல போய் முட்டி இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். என்னை யாரும் அசைக்க முடியாது. ஒருவேளை என் மேல ஸ்ட்ரைக் பண்றாங்களோ என்னவோ தெரியல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்காகவும் இயேசுனாரு நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பார். கணக்கு என்ன பண்ண சொல்ல. நீதிமான், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். பாடு தெரியுமா உனக்கு? பாடு. நீதிமானா நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானா நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி கொடுப்பேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமானா நீதிமானா ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நிரப்பப்பட்ட நீதிமான், நன்மையும் கிருபையும் தொடர்கிற நீதிமான், சத்தியமும் நன்மையும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நீதிமான். நான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். என் அஸ்திபாரத்தை யாரும் அசைக்க. இந்த கான்பிடென்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். சொல்லுங்க தைரியமா, நான் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினா, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடி, எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரட்சணியம் இருக்கிறபடினா, எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரட்சணிய கொம்பு என் மேல் இருக்கிறபடினா, நான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். என் அபிஷேகத்தை யாரால ஆட்டிய போட முடியாது. என் ரட்சிப்பை யாரால ஆட்டிய போட முடியாது. என் நன்மைகளை யாரால ஆற்றிய போட முடியாது. நான் நீதிமான், நான் நீதி உள்ளவன், நீதியினால் ஸ்திரப்பட்டவன், திகிலுக்கு தூரமானவன், துன்பம் என்னை அணுகுவதில்லை, எது வந்தாலும் பயப்படுவதில்லை. என் அஸ்திபாரம் கிறிஸ்து. ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமா அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் தைரியமா சொல்லுவீங்களா? உற்சாகமா சொல்லுவீங்களா? சுயல் காற்று கடந்து போவது போல துன்மார்கன் கடந்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த 10ஆம் அதிகாரத்தில எத்தனை நீதிமான் சொல்லுது பாருங்க. முதலாவது சொல்றேன், கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடா. 10:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பேர் புகை பெற்று விளங்கும். 11வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆமென், அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய பொருள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா. 20 சொல்லுகிறது, நீதிமானுடைய நாவு சுத்தமான வெள்ளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 சொல்லுது, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஆமென். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான், அல்லேலூயா, நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். ஒரே ஒரு நீதிமொழிகள்ல இந்த நீதிமான பற்றி தெளிவா சொல்லு. நம்முடைய அஸ்திபாரம் நித்திய அஸ்திபாரம். ஆமென். சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? மகிழ்ச்சியா சொல்லலாமா? இப்ப நம்ம செபிக்க போறோம். நம்ம நல்லா செபிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ரேகபா கதரபா லதரபா. வலது கரத்தை தலைமையில வச்சு நான் சொல்றது அப்படியே நீங்க சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மேலே நான் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே மூடப்பட்டிருக்கிறேன். உம்முடைய சத்தியமும் பரிசையும் எனக்கு கேடகமாய் இருக்கிறது. ஆகவே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதியுள்ள எங்களை பசியினால் வருந்த விடமாட்டி. ஆமென். நல்ல கைகளை தட்டி, இது காணாது, இது போதாது, இன்னும் 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 பலமா நீதிமான்களை பசியினால் ஒரு நாளும் மருந்த விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். இப்ப 2வதாக, நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குமே. ஆகவே இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, உம்முடைய வசனத்தினாலே மீட்கப்பட்டு, உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட, உம்முடைய நீதியை அறிந்து கொண்டிருக்கிற, உம்முடைய நீதியை பெற்றுக் கொண்டிருக்கிற என்னுடைய சிரசின் மேல், என்னுடைய சிரசின் மேல், என் குடும்ப தலைவர்கள் மேல், தலைவிகள் மேல் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தலைமையிலே தங்குவதாக, என் தலைமையிலே வந்து அமருவதாக, என் தலையை சூழ்ந்து கொள்ளுவதாக,
என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, என் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உம்முடைய நித்திய ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்பும், என் சபையை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். நீதிமான்களின் சிரசின் மேலே நித்திய ஆசீர்வாதம். கபா வீரபா கபா கதா கரபா வீரபர கதா ரக தரா ரிகபல கதரபல கரபல கரா. மூன்றாவதாக நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி செபிக்கலாம். நல்ல இயேசுவே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நேரா என் கைகளை ஏறெடுக்கிறேன். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, அதே போலவே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய பேரும் புகழ் பெற்று விளங்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் மேல் வைப்பீராக. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் வைப்பீராக. எல்லாருக்கும் முன்பாக உம்முடைய நீதி நிமித்தம் என் பேர் புகழ் பெற்று விளங்கும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து the glorious righteousness power. Reba kaba gada kaba gara gada ragala ira gaba kara gada nara gaduriya larabana. நான்காவதாக நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிற எங்களுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படியாக எங்கள் வாயை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் நாவை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாயில் இருந்து எங்க குடும்ப தலைவர்கள் தலைவிகள், எங்க வாலிபர்கள் வாலிப தங்கச்சிகள், இளம் வாலிபர்களுடைய வாயில இருந்து நீரூற்று, நீதியினால் வருகிற நீரூற்று, நீதினாலே ஒவ்வொருடைய வாயும் ஜீவ ஊற்றாக மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. ஆமென். நல்ல உற்சாகமாய் லூரா மானா கதா ரகலா லூரா கபா கதா கலா தரா கபாலா கராதா. ஐந்தாவதாக நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்குமே. என்னுடைய பிரயாசம் சபைக்கும் உம்முடைய ராஜ்யத்திற்கும் என் குடும்பத்திற்கும் போதுமானதா இருக்கும்படி எங்கள் பிரயாசம் எங்கள் வீடுகளிலே ஜீவனை பிறப்பிக்கட்டும், ஜீவனை பிறப்பிக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கபா ரகபனா மகதுனா மரகதோ ரிகமகா கால கதா ஜீவ ஊற்று உன் வாயில் நின்று புறப்பட்டு வருகிறது. ஆறாவதாக, நல்ல பிதாவே, நீதிமான்களுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி இருக்கிறபடி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் நாவு, எங்கள் நாக்கு சுத்த வெள்ளியாக மாறுவதாக. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாவு சுத்த வெள்ளியாக மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக ரகபா கதா வீரா கபா கதா ரிமா லகா ரகா தாரா கலா தாரா மகரதனா ரகலா துரானா. ஆமென். ஏழாவதாக, நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். சொல்லாம ரெண்டு கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீதிமான்கள் என்று கபா கரா கலா தரா கபா கரா கதா ரகனா இரபா கலா தனா கரா கதோ. எட்டாவதாக, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருதயத்தின் மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யோவான் 14:13-14 படி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி, ஆவியானவரே, நாங்கள் விரும்புகிற ஒவ்வொன்றும் உனக்கு சித்தமானபடி இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு தருவீராக. எஸ், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கபா கதா ரபா லாகா ராகானாமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பத்தாவதாக, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். எஸ், I am righteous man of God. ஆமென். நான் நீதிமானாகிய தேவனுடைய மனுஷன். நம்பிக்கை இருக்கா? இப்போ இந்த 9வது ஜெபத்தை செய்யலாம். வலது கரத்தை நல்ல உயர்த்தி சொல்லுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று சொல்லி இருக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் அஸ்திபாரங்களை எல்லாம் நித்தியமானவைகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவர் வார்த்தையின்படி எங்களுடைய
வாழ்க்கையை நீதியினால் நித்திய அஸ்திபாரம் உள்ளதாக இயேசுவின் நாமத்திலே மாற்றும். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 10வது நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி. ஆமென். சொல்லுங்க, 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க. நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்பட்ட நீதிமான்களாகி எங்களை தேவனே, எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுவதாக. துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கோ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் ஈடாக எங்களையோ எங்கள் சபை குடும்பங்களையோ மகிழ்ச்சியாக்குவீராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி இன்னும் சத்தமா 11வது ஜெபம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது. விசுவாசிக்கிறீங்களா? நானும் அசைக்கப்படுவதில்லை, என் மனைவி பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை, என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை, என் சபை அசைக்கப்படுவதில்லை, எங்கள் ஊழியம் அசைக்கப்படுவதில்லை. தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் என்றென்றையோ அசைக்கப்படுவதில்லை. எங்களை யாரும் அசைக்க முடியாது. அதற்கான ஒரு அபிஷேகத்தை என்னிலே ஊற்றுவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி 12வது நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஆமென். சொல்லலாமா? நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் வாயிலிருந்து ஞானம் வெளிப்பட வேண்டும். எங்க சபையாருடைய வாயிலிருந்து, எங்க சிறு பிள்ளைகள் வாயிலிருந்து, இளம் வாலிபர்கள் வாயிலிருந்து, குடும்ப தலைவர்கள் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி 13வது நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். அப்படியே உதட்டு மேல ஒரு விரலை வச்சுக்கங்க. வாய் மேல கை வை. இப்ப சொல்லுங்க, நல்ல பிதாவே, என் வாய் என் உதடுகள் உமக்கு பிரியமானவைகளை பேச அறியும்படிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைத்து எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் விளங்க வேண்டும். எங்கள் குடும்ப தலைவர்கள் விளங்க வேண்டும். எங்கள் குடும்ப தலைவிகள் விளங்க வேண்டும்.
எங்க சபை விளங்க வேண்டும். எங்க தேசத்தில் இருக்கிற சபைகள் விளங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் உதடுகள் பிரியமானவைகளை பேச மாத்திரம் அறியும்படியான அறிவையும் புத்தியையும் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆவியிலே நிறைந்து கரா தரா கபா கரா ரகா தரா கபா ரகாரா தீராமா ரகாலா தீராபாரா கலா தரா விமாலரா கதாரா பாலா கதாரா விமாலரா கதாரா கலா தரா பாலா கரவா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. சொல்லணும். கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமாய் போய் வாருங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக.